Cramer rule. Solve the following system of linear equations by Cramer rules. So, two equations or three equations நம்ம சால்வ் பண்ண போகிறோம் by the method of Cramer rule அப்படின்னு. Cramer இப்போ இது என்ன மெத்தட் அப்படின்னா இட் இஸ் அ டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட்டில் யூஸ் பண்ணி எப்படி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது சரியா. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பை யூஸிங் த மெத்தட் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிப்போம். 5x minus 2y இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். ஸோ +16 இந்த சைடு போகும்போது -16 ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் + 3y -7 இந்த சைடு போகும்போது +7 ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது 5 - 2 கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 1 3. நெக்ஸ்ட்டு xy -16 7. இப்போ என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது டெல்டா சரியா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இதோட டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 5 - 2 1 3. ஸோ டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, 5 × 3 5 3s are 15. ஓகே, இங்கே 1 × -2 இஸ் -2. ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது +2 சேஞ்ச் ஆயிரும். ஸோ 15 + 2 = 17. நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ். எக்ஸ்னால் என்னென்னா டெல்டா எக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு காலமை எடுத்துகிட்டு இந்த பிளேஸில் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 5 1 எடுத்துகிட்டு 5 1க்கு பதில் -16 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் காலம் அப்படியே வச்சுட்டோம். ஓகே, இப்போ -16 × 3 16 3s are 48. இங்கே 7 2s are 14 -14. ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், +14 ஆயிரும். ஸோ -48 + 14 = -34. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய். ஓகே, del y = இதில் என்ன பண்ணணும், ஒய்னா என்ன, இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் 5 1 அப்படியே வச்சுட்டு இப்போ செகண்ட் காலமை சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த நம்பர்ஸ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். -16 7. ஓகே, 5 7s are 35. -1 × -16 are -16. ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா +16 ஆயிரும். ஸோ 35 + 16 = 51. இப்போது எக்ஸ்ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டெல் எக்ஸ்லேருந்து டெல்லை நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். ஓகேவா. ட்ரையாங்கிள் எக்ஸ் டிவைடட் பை ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு இட் இஸ் -34/17. கேன்சல் பண்ணிங்கன்னா 17 1s are 17 17 2s are 34. தட் இஸ் -2. நெக்ஸ்ட்டு triangle y by triangle, that is y equal to del y by del. It is 51 17 17 1s are 17 17 3s are 15 51. That is x ஓட வேல்யூ -2 y ஓட வேல்யூ 3. ஓகேவா. அதே சேம் மாடல் தான் நம்ம நெக்ஸ்ட் வர சம்ஸ்லாம் பண்ண போகிறோம். செகண்ட் கொஸ்டின் 3/x + 2y = 12. 2/x + 3y = 13. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா. லெட் 1/x = aன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா. டினாமினேட்டரில் இருந்தால் பண்ண முடியாது. ஸோ we take it is 1/x = aன்னு அப்படி எழுதிக்கும். அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 × 1/xக்கு பதில் a. ஸோ 3a + 2y = 12. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 1/xன்னு இருக்குல்ல. ஸோ 2a + 3y = 13. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டெல் 3 2 2 3 இந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டு இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3 3s are 9 2 2s are 4 -1 ஆட் பண்ணணும். ஸோ 9 - 4 = 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டெல் எக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு இந்த நம்பர்ஸ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். டெல் ஒய்ன்னும் போது செகண்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த நம்பரை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ டெல் ஏ ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கல 1/x = ஏன்னு எடுத்துக்கிறதால டெல் ஏ = 12 ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 12 13 அப்ளை பண்ணியிருக்கோம் 2 3. ஸோ 12 3s are 36 13 2s are 26. ஸோ இன் பிட்வீனில் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 36 - 26 = 10. ஸோ டெல் ஒய் அப்படின்னா 3 13s are 39 2 12s are 24. ஸோ -39 - 24 = 15. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a = del a by del. ஸோ அதோட வேல்யூஸ் 10 டெல்லோட வேல்யூஸ் 5. ஸோ 5 2s are 10. நெக்ஸ்ட் y = del y by del. It is 15/5 divided by = 3. இப்போ நம்ம ஏன்றது நம்மளே தான் எடுத்தது, கொஸ்டினில் கொடுக்கல சரியா. ஸோ அதனால் நம்ம 1/xோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். 1/x = a. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வரும், ஏ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், x = 1/a ஆயிரும். ஏவோட வேல்யூ என்ன, இட் இஸ் 2. அண்ட் அப்போ x = 1/2. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 1/2 ஒய்யோட வேல்யூஸ் 3. சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திருப்பியும் இன்னொரு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா எப்படி கிராமர் மெத்தடில் சால்வ் பண்ணுறது இதே சேம் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுவோம். 3 3 -1 2 -1 2 4 3 2 x y z. நெக்ஸ்ட் 9 11 9 25. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் டெல் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை போட்டுட்டேன். இதோட நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுப்போம். 3க்கு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல், பேலன்ஸ் இந்த 4 நம்பர் வரும். -1 2 3 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் +3 இருக்குது, நம்ம -3 எடுக்கணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல், 2 2 4 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் -1, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல், 2 -1 4 3ன்னு. ஸோ இப்போ இதோட டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 -1 2s are -2, 3 2s are 6 +6 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் -6 -3 2 2s are 4 4 2s are +8. ஸோ நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். இட் இஸ் -8 2 3s are 6 4 1s are -4. இன்னொரு மைனஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். சப்போஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ 3 இட் இஸ் -2 -6 -8 4 -8 is -4 6 plus 4 is 10. So 3 8s are 24. -3 into -4 is +12. 1 10s are 10. So it is -24 -10 is -34. -34 plus 12 equal to -22. ஓகேவா? டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெல் எக்ஸ்னும் போது இந்த ஃபஸ்ட்டு காலம், தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் எடுத்து எக்ஸுக்கு பதில் இந்த ஃபஸ்ட்டு காலமில் அப்ளை பண்ணணும். சப்போஸ் டெல் ஒய்னும் போது செகண்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். டெல் இசட்னும் போது தேர்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெல் எக்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதோட டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 11 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல். ஓகே, -1 2 3 2. நெக்ஸ்ட்டு +3ன்னு இருக்குது, என்ன பண்ணணும்? -3 சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் கேன்சல், 9 2 25 2. நெக்ஸ்ட்டு -1 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல், 9 -1 25 3. ஸோ இதோட வேல்யூஸ் 11 -1 2s are -2 3 2s are +6 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது இட் இஸ் -6 ஆயிரும். -3 9 2s are 18 25 2s are 50 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் -50. -1 9 3s are 27 25 into -1 is -25 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? +25 சேஞ்ச் ஆயிரும். ஸோ 11 it is -8 18 - 50 is -32 27 plus 25 is 52. ஸோ மல்டிப்ளை 11 8s are 88 is மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 into 32s are 96 -52. ஸோ இப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இட்ஸ் -44. ஓகே, நெக்ஸ்ட்டு டெல் ஒய்ன்னும் போது ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வச்சுக்கணும், தேர்ட் காலம் அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்க இந்த வேல்யூஸ் எடுத்து செகண்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல், இந்த 4 நம்பர் 9 2 25 2. நெக்ஸ்ட்டு +11 இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? -11 சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல், 2 2 4 2. நெக்ஸ்ட்டு -1 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல், 2 9 4 25. இட் இஸ் 3 9 2s are 18 25 2s are 50 நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் ஆட் பண்ணோம். ஸோ இட் இஸ் -50 -11 2 2s are 4 4 2s are +8. ஸோ மைனஸ் ஆட் பண்ணும்போது -8 ஆயிரும். -1 2 25s are 50 9 4s are 36 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ 3 18 - 50 is -32 -11 4 - 8 is -4 -1 50 - 36 is 14. So 3 into 32s are -96 minus into minus plus 11 4s are 44 14 1s are 14. So இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா -66 del y ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் del zன்னும் போது ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ் அப்படியே வச்சுக்கணும், தேர்ட் காலமோட நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது 3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல், -1 9 3 25. நெக்ஸ்ட் +3ன்னு இருக்குது, -3 சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல், 2 9 4 25. நெக்ஸ்ட் தேர்டு 11 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல், 2 -1 4 3. நெக்ஸ்ட் 3 -1 25s are -25
3 9s are 27. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். இட் இஸ் மைனஸ் 27 minus 3. 2 25s are 50. 9 4s are 36. இட் இஸ் மைனஸ் ஆட் பண்ணும்போது மைனஸ் 36 plus 11. 2 3s are 6. 4 minus 1s are minus 4. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது plus 4 ஆய். So 3 minus 25 minus 27 is minus 52. Minus 3 50 minus 36 is 14. 11 6 plus 4 is 10. So 3 into 52 is minus 156. 3 into 14 is minus 42. 11 into 10 is 110. So the value is minus 80. Next divide பண்ணணும். By the Cramer rule, x equal to del x by del. Del x oda value is minus 44. Del oda value is minus 22. Cancel பண்ணினா 22 ones are 22. 22 twos are 44. Okay. Y. Del y by del. It is minus 66 by minus 22. 22 3s are 66. Next del z by del is minus 88 by minus 22. 22 4s are 88. There is x value is x value is 2, y value is 3, z value is 4. Next question number 4. 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 equal to 0. It is given by denominatorல இருக்கு. நான் denominatorல இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z equal to cன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இங்கே x இருக்கிறதுல ஏன்னு அப்ளை பண்ணணும், yனா b, zனா cன்னு அப்ளை பண்ணணும். தட் இஸ் 3a, ஓகே, மைனஸ் 4b மைனஸ் 2c. இந்த மைனஸ் 1 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். நெக்ஸ்ட் இது 1 by x பதில் a ப்ளஸ் 1 by y பதில் bன்னு அப்ளை பண்ணும்போது இட் இஸ் 2b. 1 by z பதில் c. மைனஸ் 2 சைடு போகும்போது ப்ளஸ் 2 சேஞ்ச் ஆயிடும். இங்கே 2 1 by x பதில் a மைனஸ் 5 1 by y பதில் b மைனஸ் 4 1 by z பதில் c ப்ளஸ் 1 இந்த சைடு போகும்போது மைனஸ் 1 சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். del equal to இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 3 minus 4 minus 2, 1 2 1, 2 minus 5 minus 4. So first 3, first row first column cancel. 2 1 minus 5 minus 4. Next minus 4 இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், plus 4 சேஞ்ச் பண்ணினா ஓகேவா? So first row second column cancel. 1 1 2 minus 4. Next is minus 2. First row third column cancel. 1 2 2 minus 5. So இதோட வேல்யூ 3. 2 minus 4 are minus 8. 5 ones are minus 5 வரும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது இட் இஸ் ப்ளஸ் 5 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 4. 1 minus 4 are minus 4. 2 ones are 2 plus 2. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 வரும். சப்போஸ் இந்த சைட் பண்ணும்போது நெகட்டிவில் வந்தால் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். மைனஸ் 2. 5 ones are minus 5. 2 2s are plus 4. minus 4 சேஞ்ச் பண்ணிக்கணும். So 3, it is minus 8 plus 5 is minus 3. 4 minus 4 minus 2 is minus 6. Minus 2 minus 5 minus 4 is minus 9. 3 3s are 9. 4 6 are 24. 2 9s are 18. Minus into minus plus ஆயிடும். Okay, minus 9, 18 minus 9 is plus 9. 9 minus 24 is minus 15. Okay, so del x del find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் del x என்னும் போது என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டு இதுக்கு பதில் இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். ஒய்னு சாரி ஏ, இது ஏன்றதில் டெல் ஏ இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதில் ஃபஸ்ட்டு காலம் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பின்னும் போது செகண்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். சின்னா தேர்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெல் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ 1, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல். இந்த 4 numbers 2 1 minus 5 minus 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட் minus 4 இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல். 2 1 minus 1 minus 4. நெக்ஸ்ட் minus 2 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல். 2 2 minus 1 minus 5. இட் இஸ் 1 2 4s are minus 8. minus 5 into 1s are minus 5. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 5 சேஞ்ச் ஆயிடும். ப்ளஸ் 4 2 4s are 8. minus 1 into 1s are minus 1. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 சேஞ்ச் ஆயிடும். minus 2 2 5s are minus 10. 2 minus 1 into 2s are minus 2. நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 2 சேஞ்ச் ஆயிடும். இட் இஸ் 1 minus 8 plus 3 is minus 3 plus 4 minus 8 plus 1 is minus 7 minus 2 minus 8 plus 2 is minus 8. That is 1 3s are 3. 4 7s are 28. minus and minus plus 2 8s are 16. Okay, next
28 minus 3 minus 28 is minus 31. Minus 31 plus 16 is minus 15. Okay, del A finish. Next del B நம்மோது second column எடுத்துட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கு இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் இந்த செகண்ட் காலமில் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ 3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் 2 1 minus 1 minus 4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இருக்குது நம்ம என்ன பண்ணணும் minus 1 சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் 1 1 2 minus 4 நெக்ஸ்ட்டு தேர்டு minus 2 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் 1 2 2 minus 1 ஓகே ஸோ இப்போ 3 2 4s are minus 8 minus 1 into plus 1 is minus 1 நம்ம என்ன பண்ணணும் ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் minus 1 1 4s are minus 4 2 1s are plus 2 minus 2 போடணும் minus 2 4 1s are minus 1 2 2s are plus 4 is minus 4 போடணும் நெக்ஸ்ட் minus 8 plus 1 is minus 7 minus 1 minus 4 minus 2 is minus 6 minus 2 minus 1 minus 4 is minus 5 3 7s are 21 minus 21 minus into minus plus 6 1s are 6 2 5s are 10 10 plus 6 is 16 minus 21 plus 16 is minus 5 so del B is 500 next del C இப்போ என்ன பண்ணணும் தேர்ட் காலம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ இதில் ஃபஸ்ட் ரோ 3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் 2 2 minus 5 minus 1 நெக்ஸ்ட் minus 4 இருக்குது நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் 4 சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் 1 2 2 minus 1 நெக்ஸ்ட்டு தேர்டு 3 1 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் 1 2 2 minus 5 ஸோ இட் இஸ் 3 2 minus 1s are minus 2 minus 5 into 2s are minus 10 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 10 சேஞ்ச் ஆகிடும் ப்ளஸ் 4 minus 1 into 1 minus 1 2 2s are plus 4 நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது minus 4 சேஞ்ச் ஆகிடும் plus 1 5 1s are minus 5 2 2s are 4 so minus 4 எடுத்துக்கணும் so 3 10 minus 2 is 8 4 minus 1 minus 4 is minus 5 1 minus 5 minus 4 is minus 9 next 3 8s are 24 4 5s are 20 minus 20 1 9s are minus 9 that is 24 it is minus 29 24 minus 29 is minus 5 next A B C ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் so A equal to del A by del A ஓட வேல்யூ is minus 15 del ஓட வேல்யூ is minus 15 equal to கேன்சல் பண்ணினா 1 next B equal to del B by del it is minus del B ஓட வேல்யூ is minus 5 del ஓட வேல்யூ is minus 15 it is 5 1s are 5 5 3s are 15 so 1 by 3 next C equal to del C by del it is minus 5 by minus 15 1 by 3 இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்கு 1 by x equal to a 1 by y equal to b 1 by c z equal to c ன்னு எடுத்தோம்ல ஸோ நம்ம xy zக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூஸை சேஞ்ச் ஆயிடும் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை நம்ம திருப்பி இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிப்ரோக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ x equal to 1 by a அதாவது 1 by x equal to a ன்னு எழுத்தோம்ல அதே மாதிரி x equal to 1 by a ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கலாக பண்ணுங்கள் இட் இஸ் இப்போ 1 இருக்குன்னா இட் இஸ் 1 by 1ன்னு எழுதணும் 1 by 1ஓட வேல்யூ இஸ் 1 நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ y equal to 1 by b it is equal to 1 by இங்கே என்ன வேல்யூ வருது 1 by 3 இதை நம்ம ரெசிப்ரோக்கல் 1 by 3 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3ன்னு சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் இஸ் z equal to 1 by c it is 1 by 1 by 3 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3ன்னு சேஞ்ச் ஆகும் வேல்யூஸ் இஸ் x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 3 z ஓட வேல்யூ 3